சென்னையில் குறைந்த விலைக்கு தங்க காசுகள் தருவதாக கூறி சக காவலர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோரிடம் 20 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பெண் காவல் ஆய்வாளர் ஷீலா மேரி உள்ளிட்ட 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் வினோத். வணக்கம். பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்ச்சியான தகவல்கள் என்னென்ன? ராயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தவர் ஷீலா மேரி. இவர் தன்னுடைய தனிப்பட்ட ஓட்டுநரான பிரபுமணி என்பு உள்ளிட்ட பலரும் சேர்ந்து சென்னை வட சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனம் மூலியமாக குறைந்த விலையில் தங்க காசுகள் வாங்கி தருவதாக கூறி கடந்த ஓராண்டுக்கு மேலாக சுமார் 20 கோடி ரூபாய்க்கு மேல் காவலர் குடும்பத்தைச் சேர்ந்தவருடன் மோசடி செய்திருப்பதாக புகார் எழுந்தது. இது குறித்து பாதிக்கப்பட்டோர் சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் காவல்துறையினரிடம் புகார் மனு அளித்திருந்த நிலையில் ஏற்கனவே பிரபுமணி கைது செய்யப்பட்டு அவரும் நீதிமன்ற காவல் உத்தரவுப்படி போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் காவல் ஆய்வாளராக இருந்தவர் ஷீலா மேரி சென்னை காவல்துறையினரால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அடுத்த ஒரு வாரங்களில் அவர் தலைமறைவான நிலையில் அவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து மட்டுமல்லாமல் அவருடன் கூட தனியார் நிறுவனத்தை நடத்தி வந்த இருவரையும் 3 பேர் உட்பட 3 கைது செய்து நீதிமன்ற காவலில் படி சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் அவர்கள் மோசடி செய்து வந்திருப்பது ஏற்கனவே புகார்தாரர்கள் கொடுத்திருந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் முழுமையான விசாரணைக்கு பிறகு அவர்கள் 3 பேரும் கைது செய்யப்பட்டதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் மேலும் இது குறித்து தகவல் அறிவதற்கு மட்டுமல்லாமல் மோசடி செய்து இந்த பணத்தை எங்கெங்கெல்லாம் முதலீடு செய்து வைத்துள்ளார்கள், அதன் முதலீடு மதிப்பு என்ன என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக 3 பேரையும் காவல் விசாரணையில் எடுப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் இந்த மனு தாக்கலின்படி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஆய்வாளராக இருந்து வந்த ஷீலா மேரி உட்பட 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்கும் போது மேலும் அவர்கள் எங்கெங்கெல்லாம் முதலீடு செய்தாளர்கள் என்ற முழு விவரங்களையும் தெரிய வரும் என பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் தகவல் தெரிவித்து உள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.